ஸோ இந்த பஞ்சாங்கணக்கில் பார்த்தோம்னா இணைகரத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இதில் இந்த ஃபார்முலாவில் கொண்டாந்து எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. பரப்பளவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 400. அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. அப்போ எது தேவை? ஹச்சு. ஸோ நமக்கு தேவையான ஹச்சை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை இந்த பெருக்கல் இருக்கிறது இங்கிட்ட வந்தால் என்ன வகுத்தல் ஆயிரும். இப்போ 400 8ஆல் வகுத்தா என்ன வரும்? நம்மளுக்கு 50 வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 8 5 8 40 0. அப்போ 50. அப்போ ஆன்சர் 50 எங்கே இருக்குது? இந்த இருக்குது, 4வது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கான விடை வந்து 50 சென்டிமீட்டர், 4வது ஆப்ஷன். இது 2015 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2016 ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்கல. 2017 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். சாய் சதுரத்தின் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மூலைவிட்டங்களின் பெருக்கற்பலன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோம். இப்போ பாருங்கள், மூலைவிட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க. மூலைவிட்டங்கள்லாம் நமக்கு என்ன ஃபார்முலா? சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2. அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா பிஹெச்னு பார்த்தோம். 2 ஃபார்முலா இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா ஒன்று எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலா எழுதிட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மூலைவிட்டங்களின் பெருக்கற்பலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூலைவிட்டங்களின் பெருக்கற்பலன் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் எது கேட்டிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு வச்சுக்கணும், அப்படியே மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், எப்படி இந்த ரைட் சைடில் இருக்கிறது இங்கே கொண்டாந்தே பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு எது கேட்டிருக்காங்க? மூலைவிட்டங்களின் பெருக்கற்பலன் d1 இன்ட்டு d2 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவை. எது தேவையோ, அப்போ எனக்கு நான் கிளாஸ் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, எது தேவையோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டாந்துரு, மற்றது ரைட் சைடு அப்படியே மாற்றிக்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதை இங்கிட்டு கொண்டாந்துடுறோம். இந்த சாய் சதுரத்தின் பரப்பளவு இங்கிட்டு போயிடுது. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. ஸோ கொண்டாந்துடும், 50 கொண்டாந்துடும். அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2. நம்மளுக்கு தேவை இது மட்டும்தான். இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதாவது மூலைவிட்டங்க பெருக்கற்பலனை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு தேவையில்லாத ஒருத்தர் யார் இங்கே இருக்கா? 1/2. இந்த 1/2ல் 2 வந்து 2ஆம் நம்பர் வந்து எங்கே எப்படி இருக்குன்னா வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இருக்குது ஜீக்வல்ட்டுக்கு அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? பெருக்கல் ஆகும். நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து படிச்சிருக்கோம். ஸோ 50 இன்ட்டு 2 d1 இன்ட்டு 50 2 பெருக்கணும் என்ன வரும்? 100. ஸோ ஆன்சர் வந்து 100 எங்கே இருக்குது? 3வது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்து 7வது கணக்கு 2018 கேட்டிருக்காங்க. ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. எது தவறான கூற்று? அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற 3 இது சரியாக இருக்குது, 1 மட்டும் தவறாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்க்கணும். ஒரு சதுரம் செவ்வகமாகும். நம்ம பார்த்தோம்ல, ஒரு சதுரம் வந்து செவ்வகமாகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு செவ்வகம் இணைகரமாகும். இதுவுமே புக்கில் இருந்துச்சு, நான் பார்த்தோம். அடுத்து ஒரு சதுரம் சாய் சதுரம் ஆகும். சாய் சதுரம் தான் சதுரம் ஆகுது, ஆனால் சதுரம் வந்து என்னவாகும்? சாய் சதுரம் ஆகும். இதுவும் நம்ம பார்த்தோம். அடுத்து இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் எப்போதும் சமமாக இருக்கும். இது கிடையாது. இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் எப்போதும் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் இங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3ல் தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தா விடை 4, ஆப்ஷன் 4. இதுதான் தவறான விடை. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? உங்களுக்கு படிச்சிருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 8வது கணக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கணக்காக கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப சிம்பிள். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வந்து சாய் சதுர வடிவில் இருக்குது. அந்த பெரிய ஜன்னலோட மொத்த பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அந்த ஜன்னல் வந்து குட்டி குட்டி கண்ணாடியில் இணைச்சிருக்காங்க. அந்த குட்டி குட்டி கண்ணாடிலாம் என்ன வடிவில் இருக்கான்? சாய் சதுர வடிவில் இருக்கான். அப்போ அந்த பெரிய ஜன்னலை அந்த குட்டி குட்டி கண்ணாடியாக வச்சு இணைச்சோம்னா எத்தனை கண்ணாடி வேணும்னு கேட்டிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு ஒரு கணக்குக்குள்ளே போகிறதுக்குள்ள ஒரு ஐடியா கிடச்சிங்க. கணக்கு பாருங்கள். ஒரு அலுவலகத்தின் ஜன்னல் சாய் சதுர வடிவில் உள்ளது இருக்கட்டும். அதன் பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டர். அந்த சாய் சதுர வடிவத்தில் ஜன்னலோட பரப்பளவு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 500 சதுர சென்டிமீட்டர். அந்த ஜன்னலானது சிறு சிறு சாய் சதுர வடிவிலான கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குட்டி குட்டி கண்ணாடியாக சாய் சதுரம், அதாவது ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், அது உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியாக சாய் சதுரம். இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாடியாக நிறைய கண்ணாடி ஒட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு கண்ணாடியோட குட்டி சாய் சதுர கண்ணாடியோட மூளை விட்ட அளவுகள் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று 10 சென்டிமீட்டர், இன்னொன்று 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ குட்டிக்குள்ள இருக்கிற ஒரு மூளை விட்டு போடுவோம்ல, அந்த மூளை விட்டத்தில் ஒன்று 10, இன்னொன்று 5. அப்படின்னா தேவைப்படும் சிறு சாய் சதுர வடிவ கண்ணாடி துண்டுகள் எண்ணிக்கை. அப்படின்னா ஒரு சாய் சதுரத்துக்கு நம்ம பரப்பை கண்டுபிடிச்சி, குட்டி சாய் சதுர கண்ணாடிக்குள்ள பரப்பை கண்டுபிடிச்சி, பெரிய பரப்பளவு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பெரியதுலேருந்து சின்னதாக வகுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் கணக்கான முறை. ஆனால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியும். அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஏன்னா மூலைவிட்டங்கள் கொடுத்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சிறு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குட்டி கண்ணாடியோட சாய் சதுர பரப்பளவு என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு என்னது? அரை. d1 வந்து 10, d2 வந்து 5. ஸோ இதை அடிச்சலாம். O 2 2, I 2 10. ஸோ I 5 25 சதுர சென்டிமீட்டர். அப்போ குட்டி சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற அலங்கரிக்கப்பட்ட இந்த குட்டி வந்து எவ்வளவு சதுர பரப்பான்? 25 சதுர பரப்பான். அதுக்கடுத்து பெரிய பரப்பளவு கொடுத்துருக்காங்க 500. ஸோ இதுலேருந்து இதை வகுத்தோம்னா 500/25 வகுத்தோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் 20. ஸோ அங்கே ஆப்ஷன் வந்து 2. அடுத்து வந்து 9. நம்ம கணக்கில் இந்த அளவைகளில் ஃபஸ்ட்டே நான் காட்டினேன் புக்கில். அது ஒரு கொடுத்துருந்தாங்களா, சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. டேஸ் என்பது மூடிய வடிவத்தின் அடைப்பட்ட சமதள பகுதியாகும். அடைப்பட்டுச்சுனாலே அது பரப்பளவு தான். அடைப்பட்டுச்சுனாலே அது என்னது? பரப்பளவு தான்.
அங்கே பாருங்கள் உங்கள் புக்கில் 34ஆம் பக்கத்தில் இருக்குது 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு சாதாரண வார்த்தை சுற்றளவு அப்படின்னா என்னது? ஒரு மூடிய வடிவத்தின் எல்லை நீளம். அப்போ மூடிய வடிவத்தோட எல்லை நீளம் கேட்டால் சுற்றளவு, பரப்பளவு என்பது அதன் அடைப்பட்ட சமதள பகுதி. அடைப்பட்ட சமதள பகுதின்னு கேட்டால் என்னது? பரப்பளவு. இதை தான் இங்கே கேட்டிருந்தாங்க. நான் புக்கை காட்டும்போது இந்த ஒரு இது மறந்துட்டேன். பக்கம் 44 உங்களுக்கு தெரியுமால இருக்குது. இந்த டைமண்ட் கிராசிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு தண்டவாளம், இன்னொரு தண்டவாளம் இப்படி கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி தண்டவாளம் ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு தண்டவாளத்தில் இன்னொரு தண்டவாளம் போகிற மாதிரி இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புகழ்பெற்ற டைமண்ட் கிராசிங் இந்த பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலரில் போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கிராசிங் வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் கிராசிங் இருக்குது. இப்போ இந்த டைமண்ட் ஏன் சொல்கிறோம்னா, டைமண்ட் வடிவத்தில் இருக்குது. டைமண்ட் நம்ம இப்படி தான் குறிப்போம். ஸோ இந்த ரயில்வே கிராசிங் வந்து டைமண்ட் கிராசிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நாக்பூரில் இருக்குதுன்னு சொல்லணும். எங்கே இருக்குது? நாக்பூரில் இருக்குது. இது என்ன வடிவத்தில் இருக்குது? இது என்ன வடிவம்? பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா இது என்ன வடிவம்? சாய் சதுர வடிவம். ஸோ இது நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து 2021 கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு கணக்கு. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 4.2 சென்டிமீட்டர் மற்றும் 3.8 சென்டிமீட்டர் கொண்ட இணையகரத்தின் சுற்றளவு 4 கொடுத்துருக்காங்க. இணையகரத்தின் சுற்றளவுனா என்ன? 4 பக்கத்தையும் கூட்டணும். 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன மிச்சம் என்னது? இணையகரம்னா என்ன? எதிர்பக்கங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ என்ன ஒரு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி ஒரு இணையகரம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இது 4.2, இது 3.8னா அப்போ இதுவும் 4.2 இருக்கும், இதுவும் 3.8 இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். ஓரமாக போட்டு 4.2, 3.8, 4.2, 3.8 அழகாக உட்காந்து தசமஸ்தானத்தில் கூட்டி பாருங்கள், 16 வரும். ஸோ ஆன்சர் இங்கே எங்கே இருக்குது? 16 2ல் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 2021 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டைமண்ட் கிராசிங் என்பது டேஷ் வடிவத்தை குறிக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டைமண்ட் கிராசிங் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தேன். என்ன வடிவத்தை குறிக்கும்? சாய் சதுர வடிவத்தை குறிக்கும். அடுத்து பாருங்கள் 12வது கணக்கு 2023 கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது, ஒரு இணைகரம் அதோட அடிப்பக்கமானது உயரத்தை போல் 4 மடங்கு. பாருங்கள், அடிப்பக்கம் தான் இப்போ பெருசு. உயரத்தை போல் 4 மடங்கு எனில் அதன் பரப்பு வந்து பரப்பும் கொடுத்துட்டாங்க, உயரம் கேட்குறாங்க. அதாவது பரப்பு தெளிவாக கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கமும் உயரமும் கரெக்டாக டேரெக்டாக கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க? உயரத்தை போல் அடிப்பக்கம் 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா எந்த மாதிரி மாடலில் போடுறது? இணையகரத்தின் பரப்பளவு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். நம்ம உயரத்தை என்னென்னு வச்சுக்குவோம்? ஹச்சுன்னு வச்சுக்குவோம். சொல்லுங்கள், உயரத்தை ஹச்சு. அப்போ அடிப்பக்கம் என்ன சொல்கிறாங்க? உயரத்தை போல் 4 மடங்கு. அதாவது உயரம் வந்து ஹச்சு, அடிப்பக்கம் வந்து உயரத்தை போல் 4 மடங்கு. இது ரெண்டுமே அவங்க கொடுத்துருந்த வார்த்தைகள். ஸோ அந்த கொடுத்துருந்த வார்த்தைகள் 4 மடங்குன்னா 4 ஹச்சு. இது 1 மடங்கு. 4 மடங்குன்னா என்னது? 4 ஹச்சு. இது தான் நமக்கு இந்த ஒரு இடம் தான் நமக்கு புரிஞ்சுக்கணும், 4 ஹச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் ஃபார்முலா நமக்கு தெரியும். இணையகரத்துக்கு பரப்பு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 256 கொடுத்துருந்தாங்க, கணக்கிலே கொடுத்துருந்தாங்க. ஸோ அடிப்பக்கம் அப்படிங்கிறது 4 இன்ட்டு ஹச் இன்ட்டு உயரம்ங்கிறது ஹச் இஸ் ஈக்குவல் 256. 4 ஹச் இன்ட்டு ஹச் எவ்வளவு? 4 ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 256. ஸோ ஹச் ஸ்கொயர் இந்த 4 பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்கிறது இங்கிட்ட ஈக்குவல் இங்கிட்ட வந்தால் என்ன ஆயிரும்? வகுத்தலாம் மாறிடும். அப்போ 256 4ஆல் வகுத்தா என்ன வரும்? நம்மளுக்கு வகுத்து பாருங்கள், அடித்து பாருங்கள், வகுத்து பார்த்தா என்ன வரும்? 64. அப்போ ஹச் ஸ்கொயர் 64னா ஹச் வந்து இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்திருக்கேன். அது எவ்வளோ வருது? 8 வருது. அப்போ அதோட உயரம் எவ்வளவு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு? 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள் 13. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 6 மடங்காகவும் அதன் பரப்பளவு கொடுத்துட்டாங்க 1734 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அதன் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. இவர் என்ன சொல்கிறாங்க? அடிப்பக்கமும் கொடுக்கல, உயரமும் கொடுக்கல. அடிப்பக்கம் வந்து உயரத்தை போல் 6 மடங்கு, அது பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கமும் இது எதில் இது அடிப்பக்கம், எது உயரம்? இது அடிப்பக்கமா, இது உயரமா? இந்த 4 கொடுத்து கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் மற்றும் உயரம் எதுவாக இருக்கும்? இந்த 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் நம்ம என்ன ஒன்று எடுக்கணும். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதான் இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியும். அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் ஹச்சு அவங்க கொடுத்துருந்தது. அடிப்பக்கம் என்ன சொல்லியிருந்தாங்க? உயரத்தை போல் 6 மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. உயரத்தை போல் எத்தனை மடங்கு? 6 மடங்கு. இப்போ 6 மடங்குனா நமக்கு என்ன தெரியும்? 6h. 6 மடங்குனா என்னது? 6h. அப்போ 6 இன்ட்டு ஹச் இன்ட்டு இதான் சொல்லியிருந்தாங்க. அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம் எவ்வளவு? 6, உயரம் எவ்வளவு? ஹச்சு. அப்போ அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் 6 ஹச் இன்ட்டு ஹச்சு. பரப்பளவு ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தாங்க? இணையகரத்தின் பரப்பளவுக்கு 1734. ஸோ 6h இன்ட்டு ஹச் எவ்வளவு? 6h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1734. ஹச் ஸ்கொயர் 1734 எதால் வகுத்துருக்கீங்க? 6ஆல் வகுத்துருக்கீங்க. இந்த பகுதி வகுத்து போட்டிருக்கீங்க, விளக்கம் தேவையில்லை. 1734 6ஆல் வகுத்து என்ன கிடைக்கும்? 289 கிடைக்கும். இப்போ ஹச் ஸ்கொயர் 289. ஹச் எவ்வளவு? இதுக்கு ரூட் எடுக்கணும். 280 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 17. 17 பெருக்குன்னா என்ன வரும்? 289. ஸோ நம்ம ஹச் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 17 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட் வந்து 10 கொடுக்கணும்.
அடிப்பக்கம் என்னது இதை போல் 6 மடங்கு. அப்போ 17 எதால் பெருக்கணும் 6ஆல் பெருக்கணும். 17 6ஆல் பெருக்கணும் என்ன வரும் நம்மளுக்கு 102 வரும். ஸோ அப்போ அடிப்பக்கம் 102, உயரம் எவ்வளோ 17. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். நம்ம ஹச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஹச்சிலேருந்து அடிப்பக்கம் 6 மடங்கு. அப்போ 6ஆல் பெருக்கணும், அவ்வளோதான். இதுங்க தான் போட்டிருக்கேன். 6ஆல் பெருக்கி போட்டிருக்கோம். அப்போ 102 வருது. ஸோ விடை வந்து 2வது ஆப்ஷனில் இருக்குது. அடிப்பக்கம் 102 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ அடுத்ததாக 2025 கேட்ட ஒரு கணக்கில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 25 சதுர சென்டிமீட்டர். மேலும் அதன் ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தை போல் 2 மடங்கு. எல்லாம் பாருங்கள் 2 மடங்கு 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. கணக்கை நல்லா பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனில் அவ்விரு மூலைவிட்டங்களின் கூடுதல் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மூலைவிட்டம் கண்டுபிடிக்கணும். D1 D2 D1 D2 கூட்டணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. பரப்பளவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மூலைவிட்டத்துக்கு ஒரு குழு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தை போல் 2 மடங்கு. ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தை போல் 2 மடங்கு. கணக்கு பேரலாம். சாய்ஸ்திரத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. இதில் வந்து ஒரு D1 அப்படிங்கிறது என்னது, ஒரு மூலைவிட்டத்தை எடுத்துக்கிறேன். இது ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தை போல் 2 மடங்குனால D2 மாதிரி எத்தனை மடங்கு 2 மடங்கு. ஸோ D1 2 மடங்கு இன்னொரு மூலைவிட்டங்கிறனால 2 இன்ட்டு D2. இது தெரிஞ்சால் உனக்கு கணக்கு முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டெப் உனக்கு தெரியணும். இது வந்து 1ஆவதுன்னு வச்சுக்கோ. ஸோ பரப்பளவில் பிரதியிட போகிறோம். இப்போ அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஏன் D1க்கு பதில் இங்கே 2 இன்ட்டு D2ன்னு போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பாருங்க D1 வந்து என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். D1னா என்னது 2 D2 D2வோட 2 மடங்கு. அதை தான் இங்கே போட்டிருக்கேன் 2 D2ன்னு போட்டிருக்கேன். அப்போ இன்னொன்று இன்ட்டு D2 எவ்வளோ 25. அப்போ நம்ம ஆக்சுவலி இந்த 2க்கு 2 அடிவிட்டு போயிடும். அப்போ D2 ஸ்கொயர் எவ்வளோ 25 வருது. அப்போ D2னா என்னது 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5. ஸோ இப்போ D2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ D2 கண்டுபிடிச்சாச்சுன்னா D2வோட மதிப்பை எதில் பிரதியிடணும், 1ல் பிரதியிடணும். அங்கே ஆல்ரெடி 1 பாருங்கள், இதான் 1. D2னா இந்த இடத்துக்கு பாருங்கள் D1 2 இன்ட்டு D2. நம்ம D2 5 கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த 5 கொண்டாந்து இங்கே போட்டோம்னா எது கிடச்சிரும், D1 கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். D1 2 இன்ட்டு 5 D1 10. ஸோ D1 10 D2 5 ரெண்டையும் கூட்டினா என்ன வருது 15 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் மாணவர்களே. நம்ம வந்து அளவுகள் பாடத்தில் நம்ம 14 கணக்குகள் முக்கியமான கணக்குகள் பார்த்துருக்கோம். அது போக என்னென்ன மாதிரியான கணக்குகள் புக்கில் எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தவங்களுக்காண்டி ஒரு சின்ன குயிஸ். 41ஆம் பக்கத்தில் இருக்குது உங்கள் புக்கில். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? பாதியாக மாறுமா, மாறாதா, 2 மடங்காகுமா, ஏதும் இல்லையா? இதுக்கான ஆன்சரை யார் தெரியுதோ அவங்க கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.